விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான அவரது 68வது திரைப்படம் தி கோட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான இப்படத்தில் விஜய் தந்தை மகன் கதாபாத்திரங்களில் தரமான சம்பவங்களை செய்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த படம் வெளியானதற்கு முன்பே தளபதி 69 படத்தோடு சினிமாவிற்கு முழுக்கு போட்டு முழு நேர அரசியலில் குதிக்க இருப்பதாக விஜய் அறிக்கை வெளியிட்டதால் தி கோட் படத்திற்கு ரசிகர்கள் பேரன்பை கொடுத்ததோடு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியையும் நினைவு பரிசாக அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விஜயின் கடைசி படமான தளபதி 69 படத்திற்காக ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே காத்திருக்கின்றனர். வினோத் இயக்கும் தளபதி 69 திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார். பிரகாஷ் ராஜ், பாபி தியோல், பிரியாமணி உள்ளிட்டோர் நடிக்கும் இப்படத்திற்கு ராக் ஸ்டார் அனிருத் இசையமைக்கிறார். தளபதி 69 திரைப்படத்தின் படப்பிடிப்பு 60% முடிந்த நிலையில் இன்னும் 50 நாட்கள் மட்டுமே ஷூட்டிங் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படத்திற்கு இன்னமும் தலைப்பு அறிவிக்கப்படவில்லை என்பதால் இந்த படத்தோடு தான் அரசியலுக்கு போகவிருப்பதால் அரசியல் டச்சோடு தலைப்பு இருந்தால் நன்றாக இருக்கும் என விஜய் ஆசைப்படுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தலைவா, சர்கார் உள்ளிட்ட அரசியல் டச் உள்ள தலைப்பில் அவர் நடித்துவிட்டதால் நிச்சயமாக இதிலும் அரசியல் டச் இருக்கும் என்றே சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் விஜயின் முதல் திரைப்படமான நாடக தீர்ப்பு என்கிற தலைப்பையும் கடைசி படத்திற்கு பயன்படுத்தும் பரிசீலனையும் இருக்கிறதா. சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளதாலும் இந்த தலைப்பே பொருத்தமாக இருக்கும் என்று விஜயும் படக்குழுவும் நினைப்பதாக கூறப்படுகிறது. இதனால் விஜயின் முதலும் கடைசி படமுமாக நாடக தீர்ப்பு இருப்பதற்காக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் விஜய் மேலும் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தளபதி 69 படப்பிடிப்பு முடிய 50 நாட்களே உள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு கையில் ஓராண்டு முழுக்க உள்ளது. எனவே சட்டமன்ற தேர்தலுக்கு 2026 ஜனவரி, பிப்ரவரியில் தயாரானால் போதும். நடுவில் இருக்கும் 6 மாதங்களில் இன்னொரு படம் நடித்து விடலாமே என்கிற சபலத்துக்கு விஜய் ஆளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அந்த முடிவை விஜய் எடுத்தால் அவரை இயக்கும் வாய்ப்பு மறுபடியும் வினோத் அல்லது வெங்கட் பிரபுவுக்கு தான் போகும் என்கின்றனர். மேலும் துப்பாக்கி, கத்தி மற்றும் சர்கார் ஆகிய வெற்றி படங்களை கொடுத்த முருகதாசுக்கும் விஜயை கடைசியாக இயக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பனையூர் வட்டாரத்தை விசாரித்த போது விஜய் அதிகாரப்பூர்வமாக தளபதி 69 தான் கடைசி படம் என்று அறிவித்துவிட்டதால் இதற்கு பிறகு ஒரு படத்தை நடித்தால் அது விஜய்க்கு எதிராகவே அரசியலில் திரும்பிவிடும். ஆதலால் விஜய் மேலும் ஒரு புதிய படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.